வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம ஒரு சிவன் கோவில் தான் வந்திருக்கோம். ஆனால் சிவலிங்க வடிவில் இருக்க மற்றும் மனித ரூபத்தில் இருப்பார். அதாவது இப்போ நம்ம விஷ்ணு பகவானால் படுத்துன்னு காட்சி அளிப்பார்ல, அதே மாதிரி சிவன் படுத்துன்னு காட்சி அளிப்பார். இந்த கோவில் எங்கே இருக்கு எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோவில் வரப்போகுது. ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் தமிழ் டிராவலர். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை பக்கத்தில் இருக்க சுருட்டுப்புலி கோவிலுக்கு தாங்க. இந்த சுருட்டுப்புலின்றது வந்து நம்ம எங்கே இருக்குதுன்னா, அது ஆந்திர பிரதேஷ். ஊத்துக்கோட்டில் ஒரு பார்டர் அப்படி தாண்டினா ஆந்திரா. இந்த ஊத்துக்கோட்டிலேருந்து 1 கிலோமீட்டர் வரும். இன்னைக்கு இந்த கோவிலுக்கு வரும்போது ஒரு விசேஷமான ஒரு நாளாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தேரை வந்து ரெடி பண்ணி அது கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க. அந்த காட்சிகள் தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கின்னு இருக்கீங்க. எத்தனை பேர் வந்திருக்கீங்க இந்த கோவிலுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். வரும்போது பார்த்தங்க கும்பாபிஷேகம்லாம் பண்ணி சூப்பராக இருந்தது. இவ்வளோ நாளாக இங்கே வந்து அந்த தேரெல்லாம் இல்லாமல் இருந்தது. பட் இப்போ வந்து மாட வீதி கட்டி சூப்பராக பண்ணியிருக்காங்க, வேறு லெவலு. இங்கே ஊத்துக்கோட்டை இருக்க மக்கள் எத்தனை பேர் இந்த கும்பாபிஷேகம் அந்த தேரோட கும்பாபிஷேகத்துக்கு வந்தீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். கும்பாபிஷேகம் பண்ணும்போது சிம்பிளாக அந்த இது இருந்ததுங்க. அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் தெளித்தாங்க. ஆக்சுவலி அந்த தேர் வந்து ரொம்ப சிம்பிளாக இருந்த மாதிரி இருந்தது. கும்பாபிஷேகம் பண்ண ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்குறேன், வேறு லெவலு. அந்த பூவெல்லாம் அலங்காரம் பண்ணி கூட்டம் எங்கேருந்து வந்து தெரில. அந்த கும்பாபிஷேகம் போது கூட்டம் கம்மியாக இருந்தது. இப்போ பார்ப்பீங்க பாருங்களேன் எவ்வளோ இதுன்ட்டு. அந்த மாலையெல்லாம் வச்சு சூப்பராக பண்ணிட்டாங்க. உள்ளே சாமியை வச்சிட்டாங்க, அருமையாக இருந்தது. உங்களுக்கு ஒரு க்ளோஸ்அப் ஷாட்டும் காட்டுறேன், நல்லா பாருங்கள். உண்மையாகவே நான் போன நாள் இந்த நாள் அருமையான நாளாக அமைஞ்சுது. உண்மையாகவே கடவுளுக்கு தான் நான் வந்து என்ன சொல்கிறது, நன்றி சொல்கிறேன். உண்மையாகவே ரொம்ப அந்த ஆரத்தி எல்லாம் பார்த்தேன். நீங்களும் பாருங்கள் இதை லைவாக. அப்படியே நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய ரொம்ப நாள் கழிச்சு இந்த விளாகிங் ஃபுல் வீடியோலாம் போடுறேன். ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. நான் எனக்கே தெரியும், கொஞ்சம் கேப் விட்டுட்டேன். அப்புறம் ஊர் மக்களெல்லாம் சேர்ந்து எல்லோரும் எடுத்தாங்க. அப்புறம் அங்கே இருக்கிற ஒரு எம்எல்ஏ நினச்சேன், ஆந்திரா எம்எல்ஏ நினச்சேன். பட் ஆந்திரா எம்எல்ஏவோட அவர் தான் பொறுப்பில் இருக்காராம்மா, அது ஏதோ கட்சி சார்ந்தவன்னு சொன்னாங்க. அப்புறம் அந்த தேர் ஒருத்தர் கிஃப்ட் பண்ணியிருக்காரு, அவரும் இருந்திருக்காங்க. அவங்க பேரெல்லாம் நம்மளுக்கு தெரியல, பேனரில் இருந்தது நம்ம. பட் நான் ஒழுங்காக பார்க்கல, சாரி. அப்படியே எல்லாருமே இப்போ வந்து தேர் வலிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஜம்முன்னு. மக்களை அப்படியே ஒரு மியூசிக்கில் போட்டு விட்றேன், லைவ் மியூசிக்கில் போடுறேன். வேறு எதனா மியூசிக் போட்டோன்னா காப்பிரைட்ஸில் வச்சுருவாங்க. அதனால் லைவாக அந்த மியூசிக்கை நீங்களே கேளுங்க. நம்ம சேனலில் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. பாய் பாய். Ponle.